ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், உளுந்தே யூஸ் பண்ணாமல் வெஜிடபிள்ஸ் மட்டுமே யூஸ் பண்ணி ரொம்பவே அருமையான பஞ்சுன்னு பச்சரிசி மாவில் பன் தோசை பண்ணலாம். வெல்கம் டு AVSD கிச்சன். இந்த ரெசிபியை நீங்கள் தாராளமாக பிரேக்ஃபாஸ்ட்டுக்கோ இல்லை டின்னருக்கோ ப்ரிஃபர் பண்ணலாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த ரெசிபிக்காக 1 கப் அளவு பச்சரிசி எடுத்துகிட்டு 3 தடவை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஊற விட்டுக்கலாம். 5 மணி நேரம் ஊறணும். இது அப்படி இல்லைன்னா ஓவர் நைட் ஊறலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ 5 ஹவர்ஸ் ஊறிடுச்சு. அரிசியை தண்ணி இல்லாமல் வடிச்சிட்டு இதே மாதிரி ஜாரில் சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு பெரிய சைஸ் உருளைக்கிழங்கு வேக வச்சு உள்ளே சேர்த்துக்கிறேன். காரத்துக்காக 2 கிரீன் சில்லி, ஒரு துண்டு இஞ்சியும் சேர்த்துக்கிட்டு இதை ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். கூடவே தண்ணி சேர்த்துட்டு தோசை மாவு மாதிரியே ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ இந்த மாவு கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தை இதே மாதிரி க்ரஷ் பண்ணி விடுங்க. 1/2 டீஸ்பூன் உப்பு, கொஞ்சமாக கொத்தமல்லி கருவேப்பிலை, 1/2 கப் பொடி அரைஞ்ச ஆனியன், 1/2 கப் கேரட், 1/2 கப் பீன்ஸ் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது கூட 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஈஸ்ட்டு, 1/4 கப் அளவு வெதுவெதுப்பான தண்ணீர் ஓரளவுக்கு சூடாக இருக்கணும். அப்போ தான் ஈஸ்ட் ஆக்டிவேட் ஆகும். இதை இப்போது 15 நிமிஷம் ஊற விட்டுறலாம். பாருங்கள், பபிள்ஸ் க்ரியேட் ஆகிருக்கு. ஈஸ்ட் ஆக்டிவேட் ஆகிடுச்சு. அடுப்பத்தை வச்சுட்டு தாளிப்பு கரண்டியில் கொஞ்சம் எண்ணெய் விட்டுட்டு நம்ம ரெடி பண்ண மாவிலிருந்து இதே மாதிரி வார்த்து எடுத்துக்கோங்க. பேட்டரை ஊற்றிட்டு 2 நிமிஷம் லோ ஃப்ளேமில் இது வேகணும். வெந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி திருப்பி விட்டுட்டு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்குங்க. இந்த பக்கமும் ஒரு 2 நிமிஷம் வேகணும். வெளியே நல்லா மொறுமொறணும். உள்ளே பஞ்சு போல் குட்டி குட்டியான பன் தோசை ரெடி ஆயிரும். இதை குறிப்பாக குழந்தைங்க ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மட்டும் வீடியோக்கு லைக் கொடுத்துட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.